வணக்கம் மக்களே. தினமும் முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால உடலுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ நன்மைகள் தருதா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. ஸோ அங்கங்கே இருக்கக்கூடிய முருங்கை மரங்களை நம்ம பார்த்துக்கிட்டே போவோம், ஆனால் ஒரு நாளும் அதை சமைச்சு சாப்பிட மாட்டோம். ஆனால் முருங்கைக்கீரையில் சொல்லவே முடியாத அளவிற்கு நன்மைகள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன, எப்படியெல்லாம் அது நம்மளுடைய உடலுக்கு பயன்படுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், தினசரி அப்டேட்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ 10 முதல் 12 முருங்கைக்கீரையை தொடர்ந்து சேர்த்துக்கொள்வது பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தினமும் முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் தொடர்ந்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க மக்களே. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாக இருப்பதில் நோய் எதிர்ப்பு சக்தி மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு அமைப்பு நம்மளுடைய உடலை தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் கிருமிகளிலிருந்து பாதுகாக்குது. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அப்படின்றது நார்மலாக கிடச்சிடாது. நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் மூலியமாகவும் ஆரோக்கியம் மூலியமாகவும் தான் கிடைக்கும். ஸோ இந்த இம்யூனிட்டி பவர் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், பல உறுப்புகள், செல்கள் மற்றும் புரதங்களால் உருவாக்கப்பட்ட எல்லாமே நோய்வாய்ப்பட்டிருக்கும். எனவே நோய் தொற்றுகளை தடுக்கவும் ஆரோக்கியமான துடிப்பான வாழ்க்கையை வாழவும் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலம் பாதுகாப்பது, பராமரிப்பது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆயுர்வேதத்தில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் உயிர் சக்தியையும் மேம்படுத்துவதில் பல இயற்கை மூலிகைகள் முக்கியமானவை. ஸோ அனைத்து மூலிகைகளையும் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிறந்த ஒரு ஆயுர்வேத மூலிகையாக இருக்குது. ஸோ தினமும் முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நிறைய நன்மைகள் ஒன்று முதல்ல இம்யூனிட்டி பவருங்க. ஸோ 10லேருந்து 15 முருங்கைக்கீரைகளை தொடர்ந்து சேர்த்துக்கொள்வது பல ஆரோக்கிய நன்மைகளை தருது. நான் சொன்ன மாதிரி எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளாக முருங்கைக்கீரை இருக்குங்க. ஸோ முருங்கைக்கீரையில் அதிக அளவு பைட்டோ நியூட்ரியன்கள் இருக்குது. அவை நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மேலும் முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் இரும்பு சக்தி நிறைஞ்சிருக்கு. இது ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான மண்டலத்தை பார்த்திங்கன்னா நிர்வகிக்க உதவுது. எனவே தினமும் 10 முதல் 12 முருங்கைக்கீரைகளை சாப்பிட்றது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இயற்கையான வழியை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீக்கத்தை எதிர்த்து போராடுது. ஸோ இப்போ வயதானவர்களே எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போது அடிக்கடி கீழே விழுவாங்க, அப்படி இல்லைன்னா சும்மாவே கால்களாக வீக்கமாயிடும். ஸோ நீண்ட கால அலர்ஜியானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்துவது போன்ற பல உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ முருங்கைக்கீரை சில அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. மேலும் முருங்கைக்கீரையில் பைட்டோ நியூட்ரியன்கள், ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இத்தகைய பண்புகள் ஃப்ரீ ரேடியேட்டர்கள், செல்களை சேதப்படுத்தும் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கும் சேர்மங்களை குறித்து வைத்து உடலை ஏற்படக்கூடிய அலர்ஜி எதிர்த்து போராட உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வீக்கங்கள்லாம் குறைக்கவும் இதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை ஆரோக்கியம். ஸோ மூளை ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை யாருக்கு தான் இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கள். உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆரோக்கியமாக இருந்தால் அது மனநலம் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆதரிக்கும். ஸோ முருங்கைக்கீரையில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்குது. அவை மூளையை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கின்றன மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை ஆதரிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கொள்வது மூளையில் உள்ள நொதிகளில் செயல்பாட்டை மாறுவதுடன் இயற்கையான ஒரு நினைவகத்தை மேம்படுத்தும். ஸோ மூளை ஆரோக்கியம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய மூளை நல்லா இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும். ஸோ மூளை நல்லா இல்லைன்னா நம்மளால் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் மூளையிலேருந்து வராது. இப்போ நமக்கு ஒரு நெருப்பு பட்டுச்சுன்னா அது சுடுது அப்படின்னு நம்மளுடைய மூளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதான் அது நமக்கு தெரியவோ நமக்கு சுடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளுடைய மூளை ஆரோக்கியம், மனநலம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சுவைக்காகவும் கிடையாது, நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் அப்படின்னு சொல்ல வராங்க.
அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒன்று சர்க்கரை மேலாண்மை. ஸோ சர்க்கரை மேலாண்மைனா சுகர். ஸோ சுகர் பேஷண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ஒரு வர பிரசாதமாக நினச்சி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருங்கை வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நீரிழிவு நோய்க்கு சிறந்த ஆயுர்வேத மூலிகைகளில் ஒன்றாகும். ஸோ இன்சுலின் உணர்திறனை அதிகரிப்பதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை வந்து உறுதிப்படுத்த முருங்கை வந்து உதவும். மேலும் நீரிழிவு மேலாண்மைகளுக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்றது போன்ற நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து முருங்கைக்கீரை வந்து சர்க்கரை நோயாளிகள் கம்பல்சரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், கொழுப்பை குறைக்குமா? இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ எது சாப்பிட்டா வந்து வெயிட் லாஸ் ஆகும், எது சாப்பிட்டா வெயிட் ஏறிடும் அப்படின்ற ஒரு பயத்தினாலே ஒரு சிலர் வந்து சாப்பிடாமல இருப்பாங்க. அதே சமயம் வந்து என்னென்னா சாப்பிட்டா என்னென்னா ஆகிட போகுது அப்படின்ற மாதிரியும் வந்து சாப்பிட்டு நல்ல புசுன்னு ஆயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வரக்கூடாது, உடல் எடை வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம குறைச்சிடணும் அப்படின்னு சொன்னால் முருங்கைக்கீரையில் பீட்டா சிட்ரோஜன் உள்ளது. இது கொழுப்பின் அளவை குறைக்க உதவுது. மேலும் முருங்கைக்கீரை அதன் ஆக்சிஜனேற்ற பண்புகளுக்கு பெயர் பெற்றது. இது வந்து சாத்தியமான இதய நன்மைகளுக்கும் வந்து பங்களிக்குது மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. எனவே நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டு வந்தால் உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவை வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் பாதுகாப்பு. ஸோ வந்து ஒரு உணவுகள்லையும் உங்களுடைய கல்லீரலுக்கு வந்து நன்மை பயக்கும், அதே மாதிரி இதயத்திற்கு நன்மை பயக்கும், அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கல்லீரல் நொதிகள் வந்து சாதாரணமாக இருந்தால் அது வந்து சரியாக செயல்படும். இந்த கல்லீரல் நொதிகளை நிலைப்படுத்த முருங்கை இலைகள் அவசியம். ஸோ வந்து இதில் அதிக அளவு பாலிப்பினான்கள் உள்ளது. இது கல்லீரலை வந்து ஆக்சிஜனேற்ற சேதத்திலேருந்து பாதுகாக்கவும் கல்லீரலை புரத அளவை வந்து அதிகரிக்கவும் வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை தேடி எடுத்துக்கிறப்போ அது வந்து எந்தெந்த ஒரு ஆரோக்கியங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எலும்பு ஆரோக்கியம் மேம்படும். ஸோ முருங்கைக்கீரையில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைஞ்சிருக்கு. இது எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான தாதுக்கள் ஆகும். ஸோ முருங்கைக்கீரை சேதமடைந்த எலும்புகளை குணப்படுத்தும், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு நன்கு வந்து அறியப்பட்டவை. ஸோ முருங்கைக்கீரையில் வழக்கமாக நுகர்வு எலும்புகளை வலுப்படுத்தவும் ஒட்டுமொத்த எலும்பு அடர்த்தியை வந்து மேம்படுத்த ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முருங்கைக்கீரை செரிமான கோளாறுகளுக்கு எதிராக போராட உதவுது. முருங்கை இலைகளை தவறாமல் உட்கொள்வது மலச்சிக்கல், வீக்கம், வாயு மற்றும் இரைப்பை அலர்ஜி ஆகியவற்றை போக்க உதவும். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த விஷயங்களெல்லாம் கொண்டிருக்கிறப்போ கண்டிப்பாக அதை நம்ம தவறாமல் எடுத்துக்கணுங்க. அதனால் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு கீரை, அதே மாதிரி முருங்கைக்கீரைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை பார்க்க நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.